டேய் நான்டா. என்னடா பயமாவன அசினு திரிசா வர வேண்டிய கனவுல அசிங்கம் பிடிச்ச லாரிய வர வச்சேடா. தலைக்கு மேல தலைக்கு மேல தலைக்கு மேல வருதுடா. தாறுமாறா வருதுடா. நிம்மதியா தூங்க கூட முடியல. நான் என்னடா பாவம் பண்ண? ஆமா நீயா உட்கார்ந்துருக்க? எனக்கும் அதான்டா பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ செத்தது, எங்க அப்பா செத்தது, அந்த பொண்ணு செத்தது, இதே கனவா வருதுடா. செத்ததே வருதா? நல்லதே வரலையா? இதுக்கப்புறம் சரிப்படாது. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். டேய் 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 மச்சான் மச்சான் டேய் 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 சொல்றது கேளுடா. டேய் இதுக்கப்புறம் பைக்ல செத்துறடா. டேய் ப்ளீஸ் டா. நீ வேணாம்டா. உன் சாவா சொல்றது கேளுடா. என்ன செருப்பால அடிக்கிற? ஏன் புத்தியா செருப்பால அடிக்கிற? நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? கூட படுக்க வச்சுக்கிட்டு பாடம் கட்டுறதுக்கு வழி பண்றியா? இருந்தா தானே. இங்க பாரு, ஆபீஸ்க்கு 2 மாசம் லீவ் சொல்லிரு. அது லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வச்சுக்கடா. வேலையே வேணாம்டா எனக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. டேய் தண்ணி அடிக்கிற பழம் எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லியடா. அதெல்லாம் ஊர்வலத்துல எல்லா ஃப்ரெண்ட் சரக்கு அடிக்கும்போது சொல்ற ரெகுலர் டயலாக். மச்சான் அவசரப்படாத. உட்காரு. நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். என்ன கொல்றதுனா? இல்லடா முதல்ல உட்காரு. என்ன? ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவோம். சரி. என் கனவை சொல்லுவோம். சரி. அவர் என்ன அட்வைஸ் பண்றாரோ அதுபடி நடப்போம். ஓகேவா? ஓகே தான். உங்கள் பிணிகள் நீங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ. ஓகே டாக்டர். சார் நீங்க டாக்டர் பார்க்கலாம். மேடம் அந்த பில் செட்டில் பண்ணிடலாம். ஓகே. டாக்டரை பார்க்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஜெபம் பண்றவர் ஃபாதர், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். வா வாடா ஃபாதர். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இவர்களுடைய கனவுகள் நனவாக. நல்ல ஃபாதர் நினைச்சேன். கொஞ்சம் டுபாக்கு ஒரு போல இருக்கு மச்சான். கனவு பழிக்கிட்டே. வா டாக்டரே பாத்துருவோம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஹலோ சார். நீ அங்க, நீ அங்க. பயங்கரமான டாக்டர். ஓகே டாக்டர். தட்ஸ் குட். டாக்டருக்கு யாரை எங்க உட்கார வைக்கணும்னு தெரியுது பாரு. உங்க அப்ளிகேஷன் பார்த்தேன். அதுல கனவு பிரச்சனை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. கனவெல்லாம் பழிக்குமா? அதுக்கு முன்னாடி கனவுனா என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கறேன். ஓகே ஓகே. அங்க அங்க அங்க. அதாவது மனுஷனுக்கு வெளி மனசுன்னு ஒண்ணு இருக்கு, உள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே ஓகே. ஏதாவது புரியுதா? புரியுற மாதிரி சொன்னாதானே சார் புரியும். சரி, உங்க ரேஞ்சுக்கு இறங்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த வாரம் நீங்க ஒரு ஃபிகரை பாக்குறீங்க, அழகான ஃபிகர். அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு ஃபிகரை பாக்குறீங்க, இவ்வளவு அழகான ஃபிகர். ஆனா உங்களுக்கு இந்த பழைய ஃபிகர் மறந்து இந்த புது ஃபிகர்ல அது மட்டும் ஞாபகம் வரும். அதான் வெளி மனசு. ஓகே. இப்போ உள் மனசு. உள் மனசுங்கிறது இந்த 2 பேரை விட இன்னும் அழகான ஒரு ஃபிகரை பார்த்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு டேப் ரெக்கார்டர்ல டேப் பண்ணிட்டு ரீவைண்ட் பண்ணி போட்டு பாக்குறேன் பாத்தீங்களா? இதான் உள் மனசு. இப்போ ஐஸ்வர்யா எடுத்துங்களேன். அவளை எப்படி அப்பப்போ மனசுக்குள்ள வச்சு கனவு காணல? நல்லா புரிஞ்சுது. வெளி மனசுனா லோக்கல் ஃபிகர், உள் மனசுனா காஸ்ட்லி ஃபிகர். ஐ அம் ரைட். அதுக்கப்புறம் ESP ல 2 வகை இருக்கு. ஒன்னு பூர்வ ஜென்மம், அதாவது நடக்க போறத முன்கூட்டியே யூகிக்கிறது. சார் 100வது நாள் நளினி சார். வந்தாண்டா பாயிண்ட்க்கு. இன்னொன்னு போன ஜென்மத்துல நடந்தத இந்த ஜென்மத்துல சொல்றது. சந்திரமுகி ஜோதிகா சார். பரவாயில்லையே, கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. இதுல நீங்க எந்த வகை சேர்ந்தவங்கன்னு நான் தெரிஞ்சிட்டாதான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. முதல்ல பேஷண்ட் கூட்டு வாங்க. பெண்ட கட்டி அனுப்பிட மாட்டேன். என்னது அடிக்கடி பொருள் போடுறானா? எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. ஓகே ஓகே, கம் டு தி பாயிண்ட். ஹலோ. மேட்டருக்கு வாங்க. சார் என்ன சார் சில்பா செட்டி கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? இவ ஷில்பா செட்டிலப்பா, என் அண்ணன் பொண்ணு. கல்யாணம் கூட பிக்ஸ் ஆயிடுச்சு. டேய் பொண்ணுக்கு சித்தப்பாவா உன்னோட சொல்லிரு. என்னப்பா யோசிக்கிறீங்க? வந்ததுல இருந்து உங்க பார்வையே சரியில்லையே. மேட்ருக்கு வாங்கப்பா. சொல்றா. சார் அது வந்து நாங்க 2 பேரும் எங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது
அதான் சார் 2 கனவும் இவன் கண்டா. ஏய், நான் எங்கடா கனவு கண்டேன்? நீ என்னடா கனவு கண்ட? சார் இல்ல சார் இவன் தான். இல்ல சார், இவன் தான் சார் கனவு கண்டான். பயத்துல உளறா சார். எனக்கு தெரியாதா பேஷண்ட் யாரு, கூட வந்தவங்க யாருன்ட்டு? என் சர்வீஸ் என்ன, நான் என்ன? நீங்க போங்க சார், இவனை நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வாங்க. டேய், சார் கனவு கண்டது இவன் சார். அவளை போய் சொல்றீங்க? ஐய், சார் நீங்க போங்க சார், நீங்க போங்க, நான் சொல்றேன்ல. இவனை நான் வீடு கட்டுறேன். சார், அப்பதான் சார் கனவு கண்ட டாக்டர் தான். அவன் தான் கனவு கண்டான். டேய், அது என்னடா சார் இது? முடியாது, எழுந்திருக்கவே முடியாதுடா. என் ஹாஸ்பிடல் யார் வந்தாலும் கியூர் பண்ணாம அனுப்பவே மாட்டேன்டா. என் ராசி அது மாதிரி. சார், நம்புங்க சார், நம்புங்க சார். நான் இல்ல சார், நான் கனவு காணல சார். நீ பயப்படாதப்பா, உன் கனவு தான் எனக்கு சேலஞ்சே. நான் கனவு காணல சார். அவன் தான் சார் கனவு கண்டான். இத பாரு, உனக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஹாஸ்பிடல் விட்டு வெளிய அனுப்புவோம். ஐயோ அம்மா, கொஞ்சம் சரோஜா, சாமானிக்காலோ. சார் கரண்ட் இல்ல சார். நல்ல வேளை வயித்துல பால வாத்தமா. நர்ஸ், ஜெனரேட்டர் ஆன் பண்ணு. சார் நம்ம ஜெனரேட்டர்ல 50ல இருந்து 1000 1000ல இருந்து 3000 வரைக்கும் வாட் ஏறிக்கிட்டே வரும் அதான் சார். வேணும் உனக்கு, எனக்கு அதான் வேணும். நீ நல்ல டாக்டரா இல்ல கொலையாடுறாயா? ஏய், யார் பார்த்து என்ன கேள்வி கேக்குற? 10 கிலோமீட்டர் சைக்கிள் வச்சு டாக்டர் ஆனோம்டா நானு. ஒரு சின்ன ஊசியை போட்டு குணப்படுத்தி நான் யாருக்கு ப்ரூவ் பண்றப்பா. நர்ஸ், டாக்டர் சமாளி. இது சின்ன ஊசியா? ஐயோ, மாட்டுக்கு போறத மனுஷனே போறானே. அப்படியே சரியா? சோத்துல கல்லு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. எஸ். இப்படி பட்டியடா. சரிடா. நான் தான் கடவுள்னு சொல்லி தொலை வேண்டியதானடா. நான் காயத்ரிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்டா. ஒரே ஒரு நிமிஷமாவது அவ கூட வாழணும்னு ஆசையா இருக்குடா. இப்போ அவர்கிட்ட நான் தான் மாப்பிள்ள, எனக்கு தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேனே வை. அவர் டாக்டரா இருப்பாரா சித்தப்பாவா இருப்பாரா யோசிச்சு பாரு. எட்டப்பனா இருந்திருப்பா. அதான் அண்ணன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நம்ம கிட்ட பதில் சொல்லாம கல்யாணத்தை நிறுத்திட்டா. காயத்ரி இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அப்ப நம்ம கனவுக்கு எப்படி பதில் தர்றது? ஏன் சிட்டில இவர் ஒருத்தர் தான் டாக்டரா? வேற டாக்டரே இல்லையா? இன்னொரு டாக்டர் கிட்ட போய் நம்ம கனவு பத்தி சொல்லுவோம். என்ன நல்ல யோசனையா தான் இருக்குது. நீ சொல்றது சரிதான். நாளைக்கு சிட்டில நம்பர் 1 டாக்டர் பத்ரனை பாக்குறோம், அப்பாயின்மெண்ட் வாங்குறோம். சரியா? நீங்க சொன்னதெல்லாம் அனலைஸ் பண்ணி கூட்டி கழிச்சு பார்த்தா பழிச்சிருன்னு சொல்றீங்களா? well we doctors don't look at things emotionally. doctors எதையுமே உணர்ச்சி பூர்வமா பார்க்க கூடாது, அறிவு பூர்வமா தான் பார்க்கணும். நீங்க உணர்ச்சி பூர்வமா பார்த்ததுனால தான் ரொம்ப பயந்து போய் என்கிட்ட வந்திருக்கீங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சொல்றேன். ப்ளீஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. you know சில சமயங்கள்ல மனுஷனையும் மீறி சில அற்புத விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணங்களுக்கு விடை கிடையாது. அது மாதிரிதான் உங்க கனவும். ஏன் வந்தது, எதுக்காக வந்ததுன்னு காரணம் கேட்டா, well I have no answer. It could be a connection of some previous birth. ஒரு பூர்வ ஜென்ம பந்தமா கூட இருக்கலாம். மிஸ்டர் ரமேஷ், சயின்டிபிக் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பல. 3 உயிர்களோட விபரீத விளையாட்டு தேவையா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இப்ப நான் பலிக்கும்னு சொல்றேன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்தை நிறுத்துறோம் சார். ரியலி? பின்ன என்ன சார்? பலிக்காதுன்னு சொன்னா கல்யாணத்தை நடத்துவோம். சோ உங்களுக்கு வேண்டியது பலிக்குமா பலிக்காதா? ஆமா. என்னோட பதில் 80% பலிக்கும், 20% பலிக்காது. 80 20? நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் நோன்னா தண்ணி வந்துட போறா. நேரா வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்றோம். அவங்க மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லி கல்யாணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம்டா. டேய்,